அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தில் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு முன்னதாக முன் தூதனாக யோவான் ஸ்நானக வருகிறார். இந்த யோவான் ஸ்நானக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அறிமுகத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பின்னே ஒருத்தர் வருகிறார், அவர் எனக்கு பின்னே வந்தும் என்னிலும் அவர் வல்லவராக இருக்கிறார். குனிந்துடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. ஆமருமையானவர்களே, இயேசுவுக்கு முன் தூதனாக வந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர் எனக்கு பின் வந்தாலும் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்கும் கூட அன்போடு கூட அழைக்கிறோம் இயேசுவை ஆராதிக்க. அவரே ஆராதனைக்குரிய தேவன். அவர் நாம் சேர்ந்து அவரை தொழுது கொள்வோம், ஆராதிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. எனவே இந்த இயல்பை தேஜவின் ஆராதனை வேளைக்கு திரும்ப ஒரு தடவை அன்போடு அழைக்கிறோம், ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடிக்கொள்ளுவோம். அந்த இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கலாம். என்ன இயேசு ராஜா, ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், சர்வத்துக்கு மேலான தேவன் அவர். அந்த இயேசுவை ஆராதிக்க நம்ம எல்லாரும் அவர் நோக்கி பார்க்கலாமா? ஜீசஸ். இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உடையவர், நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்கிற தெய்வமே இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. வீரிய சாந்தம் பொறுமை அன்பும் நிறைந்து வாழ்பவரே. சாந்தம் பொறுமை அன்பும் நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனைக்குரியவரே ஆராதனை செய்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடுது யாவருக்கும் மிகவும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடுகிற மக்களுடைய குரல்தனை கேட்டு விடுதலை தருகிற தெய்வம் இயேசுவே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு துரோகியாக வாழ்ந்த என்னையும் மீட்டு எனக்கு ஒரு புது வாழ்வு தந்து விட்டீரையா. ஆராதிக்கிறோம். உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என்னை சுராஜா ஸ்தோத்திரம். என்னை சுராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே.
அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உடைய பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. வாங்கப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாக என் நாமத்தில் கூடியிருக்கிறாங்களோ அங்கே வருவன் சொன்னீர். வாரும், எங்கும் பிதாவை தொழுதுவிடும் காலம் வரும் என்று சொன்னவரே, ஐயாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் ஆராதிக்க ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரசனம் இறங்குவதாக. ஐயாவுடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும். நாங்கள் துரோகிகள் தான், பாவிகள் தான் ஐயா. ஆண்டவரே, ஆராதிக்க தகுதி அற்றவர்கள் தான். இரக்கமுள்ள தேவனே, பாவங்களை மன்னித்து ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசையா, பல கஷ்டத்தின் மத்தியில் ஆராதிக்கிற பிள்ளைகளை பாரும். வேதம் சொல்கிறது, தொழுது கொள்கிற மக்களுக்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறீர். தொழுது கொள்கிற எவரையும் ரட்சிக்கிறீர். யூதனும் கிரேக்கனுக்கு வித்தியாசமே கிடையாதாம். எனவே எந்தெந்த கஷ்டத்திலிருந்த பிள்ளைகள் ஆராதிக்கிறார்களோ ஆண்டவரே, வல்லமை வெளிப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்யும். இந்த ஆராதனை வேலை மூலமாய் நீர் மகிமைப்படும். உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆராதிக்கிற எங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கணும். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஒரு சில வார தடைகளுக்கு பிறகு திரும்ப உங்களை சந்திப்பதை சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. நான் உங்களை பார்க்க முடியாவிட்டாலும் இதன் மூலமாக நீங்களே பார்க்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் அழகான கண்கள் நம்மை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வேதனைகளை துக்கங்களையும் அறிந்திருக்கிறார். நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நம் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். கரைகளை தட்டி பாடுவோமாம். நல்லவர் நேசு நல்லவர், வல்லவர் நேசு வல்லவர், வல்லமையும் பராக்கும் நிறைந்தவர், பூமியிலே உயர்ந்தவர், தேவர்கள் எல்லாம் உயர்ந்தவர், மகா உன்னதமானவர். ஆண்டவரை உயர்த்துவோம். யாரெல்லாமும் மனுஷன் எப்படி இல்லாமல் புகழுகிறான். இயேசு வல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. வல்லமை பராக்கிரமுடைய தேவன் அவர். கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். நல்லவர் நேசு நல்லவர், வல்லவர் நேசு வல்லவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்தவர், பூமியிலே உயர்ந்தவர், தேவர்களும் எல்லாம் உயர்ந்தவர், மகா உன்னதமானவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். சர்ப்பங்களும் தேள்களும் எந்தன் காலின் கீழ், வல்லமையும் வரங்களும் என் தலையின் மேல் தந்து என்னை அணுகு நடத்துகின்ற சர்வ வல்லமுள்ள தேவன் என் தெய்வம் இயேசு. சர்ப்பங்களும் தேள்களும் எந்தன் காலின் கீழ், வல்லமையும் வாரங்களும் என் தலையின் மேல். சர்ப்பங்களும் தேள்களும் எந்தன் காலின் கீழ், வல்லமையும் வாரங்களும் என் தலையின் மேல். தந்து என்னை அனுதினம் நடத்துகின்ற சர்வ வல்ல தேவன் அவர் என் தெய்வமே. தந்து என்னை அனுதினம் நடத்துகின்ற சர்வ வல்ல தேவன் அவர் என் தெய்வமே. சர்வ வல்ல தேவன் அவர் என் தெய்வமே. நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு இருப்பேன் என்று சொன்னார். என்னோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாகவே இருக்கும்.
விசுவாசத்தோடு பாடுவோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் என்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் என்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். என்னோடு இருந்து அவர் செய்திடும் காரியம் பயங்கரமாயிருக்கும். என்னோடு இருந்து அவர் செய்திடும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமாயிருக்கும். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். செங்கடலை பிளந்திடும் விசுவாசம், யோர்தானை கடந்திடும் வல்லம், கோலியாத்தை வீழ்த்துகிற அபிஷேகம் தந்து நடத்துகிற தேவன் வல்லமுள்ளவர். செங்கடலை பிளந்திடும் விசுவாசமும், யோர்தானை கடந்திடும் வல்லமையும். செங்கடலை பிளந்திடும் விசுவாசமும், யோர்தானை கடந்திடும் வல்லமையும். கோலியாத்தை வீழ்த்திடும் அபிஷேகமும், ஆவியின் பட்டயமும் எனக்கவரே. கோலியாத்தை வீழ்த்திடும் அபிஷேகமும், ஆவியின் பட்டயமும் எனக்கவரே. ஆவியின் பட்டயமும் எனக்கவரே. வல்லவர் என்னேசு வல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்தவர், பூமியிலே உயர்ந்தவர். தேவர்களில் எல்லாம் உயர்ந்தவர், மகா உன்னதமானவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். அப்படியே வழங்கால் பண்ணிடுவோமா? ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நல்லவர், நல்ல மரம் ஒரு நாடு கெட்ட கடியக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நல்ல இயேசுனுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்கிறவர், வல்லவராகிய இயேசுனுடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்கள் செய்யக்கூடிய தேவன் அவர். எனவே இந்த அவர் நோக்கி நாம் பார்க்கிறோம். நல்லவர் நன்மைகளை செய்யட்டும், வல்லவர் வல்லவரும் காரியங்களை செய்யட்டும். அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லை, என் தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அன்பு தேவ பிள்ளைகளே, பெற்ற தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், இயேசு நம்மை மறக்க மாட்டார். தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமக்கிறவர் சொல்லி அவர் ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? அப்பாவை விட அம்மாவை விட மேலானவர். ஹல்லேலூயா. எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்பு. அது தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமக்கிற தேவன் அவர். அப்படியே நோக்கி நாம் பார்க்கலாம். என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், என்றும் என்னை சுமப்பவர். மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் பாவம் அகற்றுது. பாவம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. இந்த பாவம் எல்லாத்துக்கும் காரணம். இந்த பாவத்தை நம்ம விட்டு அகற்றுகிறவர்.
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமன் பாவம் அகற்று நீ. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமன் பாவம் அகற்று நீ. அத்தனை தூரமன் பாவம் அகற்று நீ. அத்தனை தூரமன் பாவம் அகற்று நீ. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போது உடனே நமக்கு விசேஷமா எனக்கு இவன் என்ன பாவம் செய்தனோ, இதனால இந்த கஷ்டம் வந்திருக்குது அவர் யோசிக்க தோன்றுகிறது. ஆனாலும் கூட மலை போன்ற இந்த மாபெரும் பாவங்களை முதுகு பின்னால் எரிந்து விட்டவர் என் தெய்வமேசு. மலை போன்ற இந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. மலை போன்ற இந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. தாய் மறந்தாலும் பின் மறப்பதில்லையே, வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் பின் மறப்பதில்லையே, வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடல் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாம்பரப்போ சிவப்பான என் பாவங்களை பஞ்சை போல உண்மையாக்குகிறே. தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்கிறீ. இரத்தாம்பரம் போல் சிவப்பான பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்கிறீ. பஞ்சை போல வெண்மையாக்கிறீ. பஞ்சை போல வெண்மையாக்கிறீ. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. ஒரு திமிர்வாதக்கான இயேசு வீட்டில் கொண்டு வந்தார்கள். நடக்க முடியாமல் வியாதிப்பட்டு கிடக்கிறான். இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ இந்த திமிர்வாதக்காரன் இப்படி வியாதியை கிடக்க காரணம் பாவம். 38 வருஷம் வியாதிப்பட்டவனுக்கும் பாவம் தான் காரணம். அதே போல் இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து பன்றி திங்கிற தவிடு கூட கிடைக்காம பசியில் கிடக்கிறான்னா அவன் செய்த பாவம். இப்படி அன்பு தேவ பிள்ளைகளோட பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே கஷ்டங்கள் வரும் பொழுது உடனே நான் என்ன தப்பு செய்துட்டனோ, ஒரு வியாதி வந்த உடனே கதறுகிறோம்.
கஷ்டம் வந்து உன்னை கதறுகிறோம், நான் என்ன பாவம் செய்த ஆண்டவர், என்ன பாவம் செய்தாலும் மன்னித்துடும். ஒரு வேளை அப்படி இந்த வேளையில் டாக்டர்ஸுக்கு இந்த வியாதி தெரியலை, சுகம் கொடுக்க வழியும் இல்லை, இல்லை எதுனாலும் இந்த கஷ்டம் வந்து நமக்கு தெரியல. ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களாக இருக்கலாம். பாவத்தை மன்னிக்க இயேசுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷனுக்கும் அதிகாரம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். எனவே பாவங்களை மன்னித்து நமக்கு அற்புதம் செய்கிற தேவனை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீதிமானாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் இரத்தத்தினாலே நீதிமானாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை வாய்களை திறந்து துதித்து ஸ்தோத்திரித்து, சிலுவில் நமக்கு ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், நாம் வாங்க வேண்டிய அடிகள் அவர் வாங்கி கொண்டார், நம்ம ஆக்கினைகளெல்லாம் நம்ம விட்டு அகற்றுகிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை வாயை துதிங்க பார்க்கலாம். பாவங்களை மன்னிக்கிறார், நம்ம விட்டு அந்த பாவத்தை அப்புறப்படுத்துகிறார், பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடி. சரிதான், எத்தனை தடவை தான் அறிக்கை செய்கிறது? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை ஆண்டவரே மன்னின்னு கேட்கலாம், திரும்ப திரும்ப விழுகிறேனே. அருமையானவர்களே, பாவத்தை மன்னிக்கிற தேவன் மட்டுமல்ல, அந்த பாவத்தை மேற்கொள்கிற அதிகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் வாயத்திற்கு ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. அமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே, அப்பா, பாவிகளோட பிரதானமான பாவிகளாக எங்களை சந்தித்து இரத்தத்தினால் பாவங்களை கழுவி சுத்தமாக்கினவரே, இன்னும் இருக்கிற பாவங்களை ஐயா சுத்தப்படுத்துகிற தேவாதி தேவனே, வியாதிக்கும் கஷ்டத்துக்கும் பிள்ளைகளுடைய வேதனைக்கு காரணமான எங்கள் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவங்களை சிலுவையில் சுமந்தீர், அதனால் அவர்கள் தண்டனைகளை சிலுவையில் சுமந்தீர், மீறுதலை சிலுவையில் சுமந்தீர், எங்கள் பாவங்கள் நிமித்து நீர் காயப்பட்டீர். நாங்கள் செய்த பாவம் கொடுக்கிற தண்டனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் சொன்னவரே, எங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிக்கிறவர், நீதிமான்களாக மாற்றுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசு நம் பாவங்களை மன்னிக்கட்டும், கழுவி சுத்திகரிக்கட்டும், அதிசயங்களை செய்யட்டும். கரங்களை தட்டி பாடுவோமா? நம் ஆராதிக்கு இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவரோ முற்று நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவர். சேர்ந்து சொல்லவோ? ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதர்கள் அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையில் அவையாமல் காத்திடுவார். விடாமல் ஆராதிப்போம். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வு என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
கைவிடவே மாட்டார். கலங்காமல் சொல்ல முன்னே சொல்லுகிற தேவனாகும். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வு என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் இயேசு நல்லவர், துதிக்க வல்லவரே. ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துரு கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். இறங்காமல் சென்றிட தாங்கியே நடத்துவார். சத்துரு கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துரு கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வு என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கலங்கி நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, திமிர்வாதக்காரன் 38 வருஷம் வியாதிப்பட்டவர் பெதஸ்தா கூடத்தில் தன்னை கொண்டு போய் விடுவதற்கு கூட யாருமே இல்லை. அப்படியெல்லாம் கலங்கி நிற்கும் பொழுது இயேசுவுக்கு தெரியும் அவர் பாவம் செய்திருக்கிறாரு. அதனால தான் அப்படி வியாதியாக 38 வருஷம் கிடக்கிறார். பாவியை தேடி யாராவது போவாங்கடாங்க? பாவி தானங்க தேடி வரணும். அந்த பாவியை தேடி இயேசு போய் ஒன்றுமே பேசாமல் சுகம் வேணுமாப்பா பெற்றுக்கொள்ளு சொல்லிவிட்டு ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்பது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் அவர் சினி பாவம் செய்யாத அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நமக்கே தெரியாமல் பாவத்தினால் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். இயேசு வருகிறார் பாவத்தை மன்னித்து விடுதலை ஆக்க. இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு 18 வருஷமாக நிமிர முடியாத ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரீசன் என்ன? பிசாசுகளை கட்டி வைத்திருக்கிறான். இதை இயேசு மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்கிற, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய். உடனே அந்த அம்மாவுக்கு நிமிர முடியாத கூனியான ஸ்திரீ நிமிர்ந்து விடுகிறார்கள். எல்லாரும் ஓய்வு நாள் செய்யலாம். இயேசு சொல்கிற 18 வருஷமாய் கட்டி சாத்தானை கட்டி வைத்திருந்தான், நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். அதே போல் பல வருஷங்களாக கட்டப்பட்ட நிலைமையில் கிடைக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வியாதி படுக்கையாக இருக்கலாம், பிசாசின் கட்டுகளாக இருக்கலாம், செய்வனை கட்டு, பில்லிசுனியை கட்டு, சாத்தான் கட்டி வைத்த அந்த அம்மாவை இயேசு விடுதலை ஆக்கினார்னா, எந்த மந்திரவாதியும் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். பில்லிசுனிய கட்டுகள், செய்வனை கட்டுகளை உடைக்க இயேசு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த இயேசு உங்களை தேடி வருகிறார். உங்கள் பாவங்களை மன்னித்து பிசாசின் விடுதலை ஆக்கி
உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரை போல் நல்ல தெய்வம் கிடையாது. இரக்கமுள்ள ஆண்டவர். அந்த இயேசுவை கண்களை மூடி பயத்தோடு பக்தியோடு கூட தாய் போல தெட்டி உள்ள உருகி பாடுங்க வருகிறார். கிட்ட வருகிறார். உங்களுக்கு வேண்டியது செய்யும்படி வருகிறார். பாவத்தெல்லாம் நினைக்க மாட்டார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமுடைய தேவன் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கி நமக்கு சுகம் விடுதலை ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகிறார். இயேசு நோக்கி பாருங்க பார்க்கலாம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போது என் வாழ்வு என் இயேசையா. இப்போது என் வாழ்வில் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. போதும் என் வாழ்விலே என் இயேசையா. நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போலன்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போலன்னை காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா. இப்போதும் என் வாழ்விலே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா. இப்போதும் என் வாழ்விலே. என் பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் அருவே நன்றி. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் அருவே நன்றி. நிழல் போல என் வாழ்வு வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வு வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா. இப்போதும் என் வாழ்விலே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா. இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ
போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். பூமி எங்கு சுற்று விழாவுகிற எங்கள் ஆண்டவர் இயேசுவின் கண்களப்பா, இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் நோக்கி பார்க்கட்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிற நீரோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். இவை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க நமக்கு தெரியலப்பா. 38 வருஷம் வியாதிப்பட்டான், பாவம் தான் தெரியல ஆண்டவரே, பாவம் தான் தெரிந்திருந்து கூட அவனுக்கு அது தெரியலப்பா. ஆனால் அந்த பாவியை தேடி போய் சுகத்தை கொடுத்து பாவத்தை மன்னித்து அற்புதம் செய்தீரே. அதே போல் இப்போ இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறவர்கள் பாவிகளாக இருந்தாலும், அதனால் வியாதிப்பட்டு கிடந்தாலும் இரக்கமுள்ள ஆண்டவர் அவங்க செய்த பாவங்களை மன்னித்து சுகம் கொடுத்துருங்கப்பா. அது எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும், அது எவ்வளோ பயம் இருந்தாலும் ஒரு சுகமளிக்க வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக. அதை போல செய்வனை கட்டு, புள்ளி சுண்ணியை கட்டு, சாபக்கட்டில் கிடக்கிற பிள்ளைகளை பாருமையா. எதிரிகள் ஆண்டவரே மந்திரவாதிகள் மூலமாக பிசாசுகளை ஏவி விட்டு ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிறது கர்த்தர் பார்க்கிறரே. சாத்தான் கட்டி வைத்த 18 வருஷமாக கட்டி வைத்த அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்த இயேசு என்றும் ஜீவிக்கிறீர். கட்டப்பட்ட நிலைமையில வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். கட்டவிழ்க்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டு எல்லா புள்ளி சுண்ணிய கட்டுகளும், ஏழை செல்லாம் செய்வன கட்டுகளும் அப்பொழுது நிர்மலமாய் போகட்டும் ஐயா. கட்டவிழ்க்கிற வல்லமை இறங்கி அற்புதம் செய்யட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய அன்பை புரிந்து கொண்டும் சாட்சியாவாட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். என்னை நிமிர்த்து கர்த்தர் பேசுவீராகப்பா. உம்முடைய வல்லமையை புண்ணியங்களை அறிவிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே ஆதி அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணும் பொழுது பேசின வார்த்தைகள் அற்புதங்களால் அதிசயங்கள் உறுதிப்படுத்தினதைப் போல உம்மை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளைகளை நீர் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க. அற்புதங்கள் மூலமாய் உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வரைக்குள்ள வசனங்களை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் கட்டிக்கொண்டவனாகியும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தில் இயேசு உலகத்தில் வெளிப்படுவதற்கு முன்னதாக முன் தூதனாக யோவான் ஸ்நானக வருகிறார். இந்த யோவான் ஸ்நானக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அறிமுகத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பின்னே ஒருத்தர் வருகிறார். அவர் எனக்கு பின்னே வந்தும் என்னிலும் அவர் வல்லவராக இருக்கிறார். குனிந்துடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. ஆமருமையானவர்களே, இயேசுவுக்கு முன் தூதனாக வந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர் எனக்கு பின் வந்தாலும் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். ஆமருமையானவர்களே, இந்த வேளை எதை நான் பிரசங்கிக்க வந்திருக்கேன் என்று சொன்னால், இயேசு வல்லவர். நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லவர், சகலவற்றை செய்ய வல்லமுள்ள தேவன். எனவேதான் பல கஷ்டங்களையும் சகித்த யோபு 42வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலவற்றை செய்ய வல்லவராக இருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. பல காரியத்தை நிமித்தம் வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் வல்லமுள்ளவர்,
அவர் உங்களை ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார். சரி, எதில் தேவன் வல்லவர்? எல்லாவற்றும் வல்லவராக இருந்தாலும் ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2:18, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்ய வல்லவர். இயேசு யார்? எதுல வல்லவர்? உதவி செய்வதில் வல்லமுள்ள தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளை, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிக்கிறாராம். அன்பு தேவ பிள்ளைகளே, உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன் இருக்கிறார். அவர் உதவி செய்வதில் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். யாருக்கு உதவி செய்கிறாராம்? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற எவருக்கும் உதவி செய்ய வல்லவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போக யாரெல்லாம் கர்த்தர் முன்குறித்து இருக்கிறாரோ அவளுக்கு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சோதனை உண்டு. அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படுவது எவ்வளவு உண்மையோ அதை விட விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். தாவீது சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தரால் புகழ்ச்சியும் கடத்தி பெற்றுக்கொள்ளுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடவை இவன் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலாண்டு, அரையாண்டு, அப்புறம் முழு எல்லாம் பரீட்சை வருகிறது. அப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபைனல் இயர். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் சோதனை ஒரு தடவை 2 தடவைலாம் கிடையாது. கர்த்தர் நம்மகிட்ட எந்த அளவுக்கு சுத்தத்தை எதிர்பார்க்கிறாரோ, எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு சோதனை வந்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த பொன்னை புடமுடுகிறவர்கள், வெள்ளியை புடமுடுகிறவர்கள் அங்கே விரும்புகிற ஒரு சுத்தத்தை, ஒரு பிரகாசத்தை பார்க்கிற வரைக்கும் அதை புடமிட்டு கொண்டே இருப்பாங்களாம். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாரோ அந்த சுத்தத்துக்கும் அந்த பரிசுத்தத்திற்கும் அந்த தகுதிக்கு வருகிற வரைக்கும் சோதித்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பல சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் கூட அவர் நம்ம அப்படியே விட்டுவிட மாட்டாராம். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சோதிக்கப்படுகிற மக்களுக்கு உதவி செய்வார். திராணிக்கு மேலே யாரையும் சோதிக்க மாட்டார். தாங்குவதற்குரிய பலத்தை கொடுப்பார். தப்பிச்சல வழியும் காட்டுவாராம். இந்த வெள்ள ஒருவேளை சோதனைகள் அகப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு உதவி செய்ய இந்த சோதனை நேரத்தில் யாரும் உதவி செய்ய முடியாது. யோபுக்கு சோதனை வந்தது. நண்பர்கள் வந்து புலம்புகிறாங்க, அழுகிறாங்க. அவருடைய மனைவியும் கூட இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு உதவி செய்ய முடியவில்லை. அதே போல் சோதனை நாட்களில் நாம் நினைக்கலாம், கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேங்கிறாங்களே. சோதனை காலம் அப்படித்தான் இருக்கும். உதவி செய்ய யாரும் வரவும் மாட்டார்கள், யாரும் உதவி செய்ய இருக்கவும் மாட்டார்கள். ஆனால் உதவி செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நீங்கள் சோதிக்கப்படுகிறீங்களா? இயேசு வல்லவர். எதில் சோதிக்கப்படுற உங்களுக்கு உதவி செய்வதில் இயேசு வல்லவர். 2வதாக எதில் இயேசு வல்லவராம்? தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தானியேல் 3:16-17, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எரிகிற அந்த அக்கினிக்கு எங்களை தப்புவிப்பார். ராஜாவாகிய உமக்கும் தப்புவிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையை உண்டாக்கினா வாசிக்கும் பொழுது எல்லாரும் வணங்க வேண்டுமாம். வேதம் சொல்லுகிறது, தேவனை கர்த்தரை தவிர எதையும் யாரையும் வணங்கக்கூடாது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அடிமைகளை கொண்டு போகப்பட்டிருந்தாலும்
வைராக்கியத்தை காண்பித்தார்கள். அந்த சிலையை வணங்க முடியாதுன்னு வருத்தார்கள். இந்த செய்தி அந்த தேசத்தின் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட உக்கர கோபமடைந்தான். அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிட்டு சொல்லுகிறான், உங்களுக்காக திரும்ப வார்த்தைகளை வாசிக்க சொல்லுகிறேன். நீங்கள் 3 பேரும் இந்த சிலையை வணங்கித்தான் ஆக வேண்டும். அருமையானவர்களே, ஒரு தேசத்தில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிறவர்களுக்கு இருக்கிற தைரியத்தை பாருங்களேன். அந்த நாட்டு ராஜாவை பேரை சொல்லி கூப்பிடுவார், நேபுகாத்நேச்சார். இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். ராஜாவாகி உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ராஜாவுக்கு கோவம் வந்துச்சுது. அந்த சிலையை வணங்காவிட்டால் அந்த அக்கினி சொல்ல போடப்பட வேண்டும். இவர்கள் சொன்ன அந்த பதிலை கேட்ட ராஜா மிகவும் கோவப்பட்டு அக்கினி சொல் வேகத்தை 7 மடங்காக மாற்ற சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தன் இராணுவத்தில் பலசாலிகள் அடைத்து இந்த 3 பேரையும் கட்டி அக்கினிக்குள்ள தூக்கி போட்டார்கள். அக்கினிக்குள் தூக்கி போட்டவங்க மரித்து போனார்கள். ஆனால் அக்கினிக்குள்ள போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விடுதலையோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ராஜா திடுக்கிட்டு பார்க்கிறான். 3 பேர் எல்லாவோ உள்ளத்துக்கு போட்டோம், 4வது ஒருத்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறாரு. சாயலை பார்த்தா தேவ சாயலாக தோன்றுகிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, வெளியே வாருங்கள். அக்கினி வாசனை கூட படவில்லை, வஸ்திரம் எரியலை, முடி கூட கருகி போகலை. அப்படி தப்புவித்தார். இதைத்தான் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சிங்கக்கேவியில் போடப்படுகிறான் ஜெபித்ததுனால. ஆனால் ராஜா சொல்லுகிறான், தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆமனு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உதவி செய்வதில் வல்லவர் மட்டுமல்ல, சோதனையில் பாடுகளில் அகப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, தப்புவிப்பதிலும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதாவது பிரச்சனையில் அகப்பட்டு வெளியே வர முடியாதபடி வேதனையோடு கூட காணப்படுகிறீங்களா? எப்படியாவது இந்த மனுஷன் இந்த விடுதலை வேணும், இந்த ஆட்கட்டு இந்த விடுதலை வேணும், இந்த பிரச்சனை விடுதலை வேணும். இன்னைக்கு இருக்க நிலைமையில கடன், வியாதி, இப்படி மனுஷர்கள் தப்புவிக்கப்பட முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தேவன் தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்மை தப்புவிப்பாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மத்தியானம் ஒரு சகோதரனை சந்தித்தேன். ஒரு ஹோட்டலில் ஒரு வேலை பார்க்கிறார். கல்யாணம் முடித்து குழந்தை இல்லை. அப்போ அங்கிட்ட ஜெபிக்க சொல்லியிருந்தேன். ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆனால் அவர் பார்த்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு நான் சந்தித்த பொழுது, எனக்காக ஜெபித்து கொடுங்கய்யா, ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் அப்படி சொன்னேன். அவர் சொன்னார், என் மனைவி மரித்து போயிட்டா. நான் குழந்தை வேணும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், மனைவி மரித்து போயிட்டாளா? என்ன ஆச்சுதையா? கேன்சர். எப்படி வந்தது? சூத்தப்பிள்ளை பிடுங்க போனால் ஏதோ பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் ஆகிட்டது, ப்ளீடிங் நிற்கவே இல்லை. சென்னை கொண்டு போனால் கேன்சர் சொல்லிவிட்டார்கள். 8 மாதம் போராடி பார்த்தோம், எவ்வளோ செய்து பார்த்தோம், ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தோம், அவளை காப்பாற்ற முடியலையா, அவள் இறந்து போயிட்டா. அன்பு தேவ பிள்ளைகளை, திடுக்கிட்டு போனேன். இப்படி எத்தனை கொள்ளை நோய்கள் பாருங்க அருமையானவர்களே, எத்தனை தாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்களை சில நேரத்தில் கர்த்தரை, ஆண்டவரே, உருவருக்க தோண்டினாலும் கூட இப்படிப்பட்ட காரில் கேள்விப்படும் பொழுது இப்படிப்பட்ட கொள்ள நோய்களை தாக்காம தப்புவிக்கிறீரே, நமக்கு ஸ்தோத்திரோடு சொல்ல தோன்றுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கே பார்த்தாலும் வியாதிகள், மரண ஓலங்கள், மரண படுக்கைகள். இயேசுவை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த இக்கட்டுக்கும், வேணுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ள நோக்கி தப்புவிக்க வல்லவர். இயேசு உதவி செய்ய வல்லவர். 2வதாக தப்புவிக்க வல்லவர். கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரோமர் 4:10
19 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது, சரீரம் செத்து போனதையும், தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எதில் இயேசு வல்லவர்? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதில் இயேசு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் வாக்குத்தத்தங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. சில பேருக்கு சந்தேகம் வரும். எனக்கா சொன்னார்? ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், தாவீதுக்கு சொன்னார், எனக்கு எங்கேயா சொன்னார்? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தில் நாம் கடைசியில் வாசிக்கிறோம், அது முடிவு பெற்றது. அதோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது. இதுக்கு மேலே புதிய வாக்குத்தத்தம் கிடையாது. அடங்க நினைக்கிறது போல ஊழியக்காரங்க வாக்குத்தத்தம் பண்ண சொல்ல முடியாது. தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்தம் சொல்ல முடியாது. அப்படி ஏமாந்து போகிறாங்க. கன்வென்ஷன் கூட்டங்களில், நட்சத்திர கூட்டங்களில் போயிட்டு ஏதாவது அவங்க சொல்ல மாட்டாங்க. வேதத்தில் சொல்லப்படாத வாக்குத்தத்தங்கள் அது சொல்லுவது, அதை நம்புவது ஏற்புடையது அல்ல. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனத்தில் ஒன்றையும் குறைக்கக்கூடாது, அடுத்தது ஒன்றையும் கூட்டக்கூடாது. எனவே கம்ப்ளீட்டாக இருக்குது அது. அப்போ நமக்கு வாக்குத்தத்தங்கள் எங்கே இருக்குது? சில பேருக்கு அது சந்தேகம் வருகிறது, சில பேர் அதை அனுபவிக்க முடியாமல் போகிறாங்க. இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து வேதம் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்பது நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்தை வரவழைக்கிற எல்லாருக்கும் சொந்தம். யார் யார் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் எனக்காக கர்த்தர் எழுத வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகிறது. அந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகிறது. 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஊழியக்காரங்க வாக்குத்தத்த ஆராதனை என்று வைத்து வாக்குத்தத்தங்களை சொல்ல. எந்த வாக்குத்தத்தம்? பைபிளில் உள்ள வாக்குத்தத்தம். அது யாருக்கோ எந்த நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது நமக்காக அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். அது நமக்கு விசுவாசித்தா நமக்கு சொந்தமாகும். பல இடங்களில், பல டிவி சேனலில் நிறைய ஊழியக்காரங்க இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து பேசும் பொழுது கண்கள் மூடி தியானத்தோடு கூட, ஆமாண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி தாரும், எனக்கு சொந்தமாக்கி தாரும், இந்த சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவிசுவாசம் சந்தேகப்படக்கூடாது. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழுமையாக நம்பினான். 100 வயசானாலும், சர்ற செத்து போனாலும், கற்பம் செத்து போனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். காலங்கள் ஆகலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் கேட்ட வாக்குத்தத்தை நிறைவேற மாதங்களாக இருக்கலாம், வருஷம் கூட ஆகியிருக்கலாம். 25 வருஷம் ஆனாலும் வாக்குத்தத்தை நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கின்றன. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பேச உணர்த்துவதனை பேசிக்கொண்டிருக்கிறேன். இயேசு வல்லவர், அதை சொல்லத்தான் ஏவப்பட்டேன். இயேசு வல்லவர், எல்லாவற்றிலும் வல்லவர், சர்வ வல்லவர், எல்ஷடாய், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த 3 காரியத்தை குறிப்பாக சொல்லியிருக்கிறேன். சோதனை சகித்து கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உதவி எங்கிருந்து வராது. சோதிக்கப்படும்போது யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வரவே முடியாது. கர்த்தர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். எனவே அவர் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிறவங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். 2வதாக, ஒருவேளை இக்கட்டு, கஷ்டம், துன்பத்தில் அகப்பட்டு கிடக்கிறீங்களா, தப்புவிக்க வல்லவர். நம்புங்க இயேசுவை, நம்புங்க இயேசுவை. ஹல்லேலூயா. நான் அந்த செய்திக்கு வரும்பொழுது தொலைக்காட்சியில் ஒரு ஊழியக்காரர் பல சம்பவத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளில்
ஒரு பயங்கரமான காட்டு பகுதியில் ஒரு அருமையான பையன் எங்கள் அம்மா சொன்னாங்களாம், உன்னை தப்பு வைக்க யாருமே இல்லைன்னு சொன்னான், இயேசுன்னு கூப்பிடு, இயேசுன்னு கூப்பிடு, உன்னை தப்பு வைக்க வந்துடுவார். அதே போல் காட்டுப்பகுதியில் போகும்பொழுது வேகமாக ஒரு பாம்பு ஓடி வந்துச்சு தான். இவருக்கு என்ன செய்யும் தெரியலை, யாரும் உதவிக்கு இல்லை. இயேசுன்னு கூப்பிட்ட உடனே அந்த பாம்பு எவ்வளோ வேகமாக வந்ததோ அவ்வளோ வேகமாக அந்த புதருக்குள்ளே ஓடி மறைந்து விட்டதாம். ஆமனுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுன்னு கூப்பிடும் பொழுது ஹல்லேலூயா, எந்த ஒரு ஆபத்திலும் இப்படி இன்னும் சில சம்பவங்கள் எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே போனார். ஒரு இந்து சகோதரி இது போல் அப்படி பல கஷ்டத்தில் கிடக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தாங்களாம், ஒன்றும் வரலையாம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்ட ஞாபகம் வந்துச்சுதான், இயேசுன்னு கூப்பிட்டாங்களாம். அவங்களை வேதனைப்படுத்தின பயமுத்து எல்லா பிசாசுகளும் ஓடுவது போல தெரிந்ததாம். இயேசுவை பார்த்து பிசாசுகள் ஓடுகிறது. தப்புவிக்க வல்லவர். எனவே நான் இந்த செய்தியை சொல்ல போவது அவருக்கு தெரியாது, அவர் மூலமாக கர்த்தர் வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். என் கர்த்தர் தப்புவிப்பதில் வல்லவர். வியாதியா, துன்பமா, பிசாசா, தப்புவிக்க வல்லவர். அதே போல் வாக்குத்தத்தம் நிறைவேறும். சபையில் கொடுக்குற வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான், வேதத்தில் கொடுக்க எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தான். நம்புங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வல்லமுழுதை நோக்கி நான் பார்க்கலாமாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வல்லவர். அதை தாமுடைய பிள்ளைகளுக்கு நான் பிரசங்கித்திருக்கிற கிருபையினாலே நீர் வல்லவர். உதவி செய்வதில் ஒருவேளை உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு இயேசு உதவி செய்ய வல்லவர். அதே போல் எதிலாவது பிரச்சனை அகப்பட்டு வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தப்புவிக்க வல்லவர். அப்பா இயேசுன்னு கூப்பிடட்டும், தப்புவிக்க வல்லவர். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை நம்பட்டுமையா. வாக்குத்தத்த வசனம் எனக்காகத்தான். இந்த வேதத்தை எங்களுக்காக தானே கொடுத்துருக்கிறீங்க. இது அந்நிய காரியமாக எப்படி எண்ண முடியும்? எங்களுக்காக நடக்க வேண்டிய வழியை வைத்திருக்கிறீர், தீர்க்க தரிசனங்களை வைத்திருக்கிறீர், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறீர், எச்சரிப்புகளை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆலோசனைகளை வைத்திருக்கிறீர். எல்லாம் எங்களுக்கு தான். ஆலோசனை எங்களுக்கு, எச்சரிப்பின் சத்தம் எங்களுக்கு, தீர்க்க தரிசனம் எங்களுக்கு, ஐயா வழிகள் எங்களுக்கு. அதே போல வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே. அதை விசுவாசிக்கட்டும். ஆபிரகாமை போல வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர். ஆண்டவரை விசுவாசிக்கட்டும். ஐயா பிரயோஜனமான கடமை செய்திருக்கிறேன், மற்றது நீங்கள் பொறுப்பேற்று பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாப வந்தவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாப வந்தவர் என் மனவாளன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.